காமகோட்டி ஒரிஜினல்ஸ் அன்பர்களுக்கு இந்த குரியகோஸ் ரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். நீ நம்ம எடுத்துட்டு இருக்க டாபிக் வந்து கேட்டது, ஒரு தாரில் 1008 பழம் இருக்கிறத இது நீ பார்த்திருக்கியோ அப்படின்னு கேட்டது. பிரியோட அனுகிரகத்தால அந்த 1008 பழம் கிடைக்க பெற்ற தொண்டர் கிருஷ்ணமூர்த்திட்ட வந்து அந்த பழங்களை விஷு இன்னைய காலத்துக்காக குருவாயூருக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ண சொல்ல 14 நாட்கள் அந்த பழங்கள்லாம் கெடாமலும் ஒண்ணு கூட தாழ்ந்ததுக்கு விழாமலும் இருந்த அதிசய சம்பந்தம். இந்த கட்டுரையாளர் சுவாமிநாதன் அவர்கள். புத்தகம் மகாபெரியவர் கட்டச்சு வரகுரா நாராயணன் சார். கொஞ்சம் சுருக்கப்பட்டது இந்த விஷயம். சென்னையிலிருந்து ஒரு முக்கியஸ்தர் ஸ்ரீபுரத்துக்கு வந்திருந்தார். பெரியவாளுடைய திருச்செந்தூருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தோட்டத்துல விளைஞ்ச 2 வாழைத்தார் கொண்டு இருந்தார். பழங்களை வாழைத்தாரை சமைச்சு பிடிச்சிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு புறப்பட்டார். மனத்துல கைகரியம் பண்ணிருந்த கிருஷ்ணமூர்த்திய கூப்பிட்டு, பெரியவா ஒவ்வொரு தார்லயும் எத்தனை பழம் இருக்கு அப்படி எண்ணி சொல்லுவோம் அப்படின்னாரு. அவர் கையெல்லாம் உதறிட்டு கிருஷ்ணமூர்த்தி சார் எழுந்துட்டு பெரியவா கிட்ட எண்ணிட்ட, பெரியவா ஒரு தாரில் 270 இருக்கு, இன்னொரு தாரில் 375 பழம் இருக்கு அப்படின்னாரு. சுபாஷ் சரி அப்படின்னு எடுத்த பெரியவா ஒரு தாரில் 1008 பழம் இருக்கிறத நீ இது வரைக்கும் பார்த்திருக்கியோ அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி பார்த்து கேட்டார். 20 நாட்கள் கழிச்சு கிருஷ்ணமூர்த்தி, இல்லை பெரியவா, இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. பெரியவா கொடுத்தா ஒரு தாள் எங்க இருந்தாலும் நான் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. ஓ, இந்த கேள்விக்கெல்லாம் நானே பதில் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப அவலா என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கேன். ஓ, அவர் சிரிச்சுட்டு பெரியவா எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், இளையாத்தங்குடி மாரியம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அங்க போ, எங்க அம்மனை தரிசனம் பண்ண, உனக்கு எல்லா விவரமும் தானா கிடைக்கும் அப்படின்னு பசுக்கு முடிச்சார் பெரியவா. 1008 பழங்கள் அடங்கிய வாழைத்தார் பார்க்கறதுக்காக இளையாத்தங்குடிக்கு போ அப்படின்னு பெரியவா கட்டளையிட்டது ஏன் ஒண்ணும் இல்லை. இளையாத்தங்குடிக்கு காஞ்சி பெரியவா அந்த சங்கர வளத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. மகாபெரியவா சொன்னபடி அடுத்த நாளே தன் குடும்பத்தோட போய் இளையாத்தங்குடி புறப்பட்டார் கிருஷ்ணமூர்த்தி. பெரியவாளுடைய திருவாக்குப்படி மாரியம்மன் தரிசிச்சார். ஒரு கோயில் யாரோ ஒருத்தர் வாழைத்தார்களை பத்தி பேசிட்டு இருந்தார். சட்டுன்னு அவர் பேச்சு கால விட ஆச்சரியப்பட்டு போய் சம்பாஷணையில இந்த திசையை நோக்கி போனார். அவர் ஆட்டோ, ஐயா 1008 வாழைப்பழங்கள் இருக்கிற மாதிரி நல்ல வாழைத்தார் வேணும், இந்த ஊர்ல எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். ஒரு ஏழு பார்த்த ஆசாமி வழக்கையை நீட்டி, அதோ எங்கால போங்க, ஒரு பெரிய கணத்தடி தாண்டினதும் நிறைய வாழை மரம்லாம் இருக்கும், தோட்டம் இருக்கும், அங்க இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னார். அதில் முண்டாசை கட்டின ஒருத்தர் அந்த இடத்துல எதிர்கொண்டு விசாரிக்க 1008 வாழைப்பழங்களை தார் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொன்னார். சற்று முன் வாழை மரத்துல இருந்து அறுத்து தலையில இறக்கி வைக்கப்பட்டிருந்த தார்களில் ஒன்றை தூக்க முடியாம தூக்கி சுதந்திரம் வந்தார். இந்த சாமி, நீ கேட்ட 1008 பழம் இருக்கிற தாரு அப்படி சொல்லி முன்னாடி கொண்டு வச்சார். உடம்பெல்லாம் பாபுயோட தீர்க்க தரிசனத்தை பரவசப்பட்டார். பட்டக்கார சொன்ன விலையான 35 ரூபா கொடுத்துட்டு ஒரு ஆசாமி கூலிக்கு அமர்த்தி பெரியவா சன்னதிக்கு கொண்டு போய் அந்த வாழ்த்தாரை கொண்டு வச்சார். அந்த பார்த்த பெரியவா புன்னகைத்தார். 1008 பழம் தார பிடிச்சுட்டு வந்துட்டியே, வெரி குட் அப்படி பெரியவா இடிச்சிருச்சார். நேத்தே ஊர்ல பாக்குறதுக்கு காயா இருந்து பெரியவா சன்னதிக்கு வந்தோன்னா மஞ்சள் மஞ்சள்னு
நல்ல பழக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். நிகழ்ச்சியோட சொன்னார். விஷயங்கிற மலையாள புத்தாண்டு வரப்போறது. இந்த தார கவனம் கொண்டு போய் குருவாயூருக்கு அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு நான் பெரிய வார்த்தைகளா இருந்தேன். இப்போ பெரியவா சொன்ன சீரெல்லாம் வந்து விஷுக்கு இன்னும் 15 நாள் இருக்கே, அதுக்குள்ள இந்த வாழ்த்தாள் இங்க வச்சிருந்தா அழுகி போயிடுமே, பழங்கெல்லாம் ஊந்துருமே அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி காதில் வந்து சுகுசுட்டா. அப்படி கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், குருவாயூர் போனோம்னாக்கா பெரிய உத்தரவு போட்டிருக்காருனாக்கா அது 14 நாள் இல்லை, 14 வருஷம் ஆனாலும் ஒன்றாகாது. அன்னைக்கு பொருத்த பழம் போல அப்படி பொழிவோட பிரகாசமா தான் இருக்கும். பெரிய வாக்கு இன்னைக்குமே பொய்யாகாது, தப்பாகாது அப்படின்னு சொல்லி தாரை வந்து பத்திரப்படுத்தி சொன்னார். குருவாயூர் சமைக்கப்படும் வரை அந்த 1008 பழத்திலிருந்து ஒரு பழம் கூட தாரில் இருக்க வேண்டாம், முனையாக இருக்கலாம். கொஞ்சமும் வீணாகாம புத்த புதுசா அப்படியே இந்த ரசிகன் தானே இது. பெரிய வாசனம்.